அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாக பால் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸோ விடிஞ்சா பொங்கல் நைட் நம்ம சேனலில் பொங்கல் வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பால் பொங்கல் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தாங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பொங்கல் பரிசு ரேஷனில் கொடுத்த பச்சரிசி, சர்க்கரை எல்லாமே வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இதே டம்ளரில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் அரிசி எதுவுமே வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு வேறு தண்ணி ஊற்றி மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. ஒரு தடவை தண்ணி மட்டும் களைஞ்சி வெளியில் ஊற்றிடலாம். இப்போ சரியாக 1 மணி நேரம் கழித்து நம்ம மறுபடியும் அரிசியை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு குக்கரில் அரிசியும் பருப்பையும் மட்டும் சேர்த்துடலாம். நீங்கள் சாதாரண மாட்டுப்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதாரண பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால், மாட்டுப்பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி சேர்த்துருந்தோம் இல்லையா, 6 டம்ளர் பால் சேர்க்கணும். பட் என்கிட்ட ஒரு 5.25 டம்ளர் அளவுக்கு தான் பால் இருக்குது. 10 கொஞ்சம் மட்டும் தண்ணி, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்து செய்யுங்க. கொஞ்சம் கூட குக்கரில் அடி பிடிக்காமல் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில். பார்த்திங்கன்னா திராட்சையில் நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி பலூன் மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு குக்கர் விசிலாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ எடுத்து பார்க்குறோம். நல்லா நைஸாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள், மையம் வெந்திருக்கு. இதை கரண்டி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மசிச்சிடணும். கொஞ்சம் கூட அந்த அரிசி பருப்பு தெரியக்கூடாது. இப்போது நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தில் மண் தூசி அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் சேர்க்கக்கூடிய வெல்லத்தில் மண் தூசி இருக்க மாதிரி இருந்தால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்தேன். பட் எனக்கு அந்த கிளிப்பிங் மட்டும் கொஞ்சமாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டேன், பட் எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அது மறந்துட்டேன். அந்த இடத்துல ஆன் பண்ண மறந்துட்டேன் அதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை கூடவே இந்த வறுத்து வச்சுருக்க நெய் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பொங்கல் கூட நல்லாவே சேர்ந்து வந்திருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், எடுக்கும் போதே தெரியும்ல, பாலோடு சேர்ந்து நல்லா க்ரீமியாக ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கல் நல்லா அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்லாவே க்ரீமியாக இருக்கும். அந்த பால் சேர்த்துருக்கு நல்லா டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஒரு சிலருக்கு இந்த குக்கரில் செய்யும்போது, சில்வர் குக்கர்லாம் செய்யும்போது அடி பிடிச்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அது இந்த பச்சரிசிலாம் சேர்த்து செய்யும்போது அடி பிடிக்கும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப நீட்டாக நமக்கு வந்திருக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட் சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. அதே மாதிரி நீங்கள் விசில் வைக்கும்போது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்க வைங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் கவிஷ் கியூட் கிச்சன் சார்பாகவும், கவிஷ் வேர்ல்டு சார்பாகவும் மற்றும் உங்கள் சிவானியின் சார்பாகவும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய், தேங்க்யூ.